சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் 3 முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அது பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் பொறுத்தவரை உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என அமைச்சர் சக்கரபாணி கூறியுள்ளார். தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஒட்டன்சத்திரம் நகராட்சி உட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 35.31 கோடி மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் அரசின் திட்டங்கள் அனைத்தும் ஜாதி, மதம், இனம், கட்சி பாகுபாடு இன்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒன்றிய அரசின் நிதி கிடைக்காத நிலையிலும் மாநில அரசு நிதியிலிருந்து மக்களுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை கடலூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்துள்ளார். தமிழ்நாட்டில் 10,000 முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 360 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள கடை கோடி மக்களுக்கும் அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறையின் சேவைகள் திட்டங்களை அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த முகாம்களை நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சேர்ந்த 46 சேவைகளும் வழங்கப்படும். மேலும் இந்த முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெற தகுதியுள்ள விடுபட்ட மகளிர் எவரேனும் இருப்பின் முகாம் நடைபெறும் நாளொன்று முகாமிற்கு சென்று தங்கள் விண்ணப்பத்தினை அளிக்கலாம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் பொறுத்தவரை உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மட்டுமே வழங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இம்முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இதனால் பெண்களின் நலனுக்காக நகர பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ளும் விடியல் பயண திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் வாயிலாக வேலைக்கு செல்லும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் மாதம் ரூபாய் 900 வரை சேமிப்பு ஏற்படுகிறது. குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில்
1.16 கோடி பெண்கள் பயனடைந்து வருகிறார்கள். மேலும் தகுதியான நபர்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். இதனால் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் பாதுகாப்புக்காகவும் பெண்கள் உயர்கல்வி கற்பதை ஊக்குவிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழிக்கல்வி படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்கல்வி படிப்பது உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் இத்திட்டத்தில் வாயிலாக சுமார் 5 லட்சம் மாணவிகள் மாதந்தோறும் ரூபாய் 1000 உதவித்தொகை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். இதேபோல் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக ரூபாய் 360 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வி மேம்பாட்டுக்காக இதுபோன்ற திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் அதிகளவு மாணவ மாணவிகள் உயர்கல்வி படித்து வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உயர்கல்வி பயிலுவோரின் எண்ணிக்கை 54% உயர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு, அதாவது 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு 20 லட்சம் லேப்டாப் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 2 லட்சம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது என்றார். இதனால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் அதே போல உங்க குழந்தையின் ஆதாரை புதுப்பிச்சிட்டீங்களா? UIDAI வெளியிட்டுள்ள ஒரு முக்கியமான தகவல். அதாவது 7 வயதை கடந்த குழந்தைகளில் ஆதாரில் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்காவிட்டால் அவர்களுடைய ஆதார் முடக்கப்படும் என்று UIDAI இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பால் ஆதார் கார்டு எனும் ப்ளூ நிற ஆதார் அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. 3KG LKG என எந்த வகுப்பாக இருந்தாலும் ஆதார் அட்டைகள் தற்போது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 7 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான ப்ளூ நிற ஆதார் கார்டுகளை பயன்படுத்தி வந்தால் தங்களது தகவல்களை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்று UIDAI தெரிவித்துள்ளது. இதனால் 7 வயதை கடந்த 5 வயது பூர்த்தியடையும் முன்பு ஆதார் அட்டை பெற்ற குழந்தைகள் 7 வயதை கடந்த பின்னரும் தங்களது கைரேகை, கருவிழி, புகைப்படம் போன்ற பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்காவிட்டால் அவர்களின் ஆதார் முடக்கப்பட வாய்ப்புள்ளதாக இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.